மகனே அப்பா தந்தையே கண்ணே அப்பா அட்ரா அலையாச்சா கண்ணே அந்த ஆண்டவானா மகனே கருணினால எப்படி பாத்தியா என் மகளும் என் மகனும் சுகமாக வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் தந்தையே உங்களுடைய ஆசீர்வாதப்படி எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தையாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் உங்களை பார்க்கலாம் என்று வந்தேன். மகனே தந்தையே உன்னை இந்த 3 மாத காலமாக பார்க்காம என் உள்ளமெல்லாம் தவித்திருந்தேன். ஆனா என்னால் பார்க்க முடியலனாலும் உன்னுடைய குரலை கேட்கும் பொழுதும் உன்னை தொட்டு பார்க்கும் போது எனக்கு இப்பதான் என் மனசெல்லாம் பூரிப்படையுதப்பா கண்ணே. அப்படி இருந்தாலும் நான் தினமும் வியாபாரத்திற்கு செல்வது வழக்கம் அல்லவா? உங்களை பார்த்துவிட்டு நான் வியாபாரத்திற்கு சென்று வருகிறேன். பதனமாக என் பொண்டாட்டி பார்த்துக்கோப்பா. உன் மனைவி என்பதை விட எனக்கு அவள் மகள். ஆமாங்க, மகளாத குறைதான் நமக்கு தீர்த்து வைக்கிறேன். என்றுமே எங்களுக்கு ஒரு குறை வச்சதில்லை. அப்படி குறைன்னு சொல்லிட்டா கூட எங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது. இருந்தாலும் உன் மனைவிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ போ, பத்திரமா போய் பதனமா போயிட்டு வா. அப்பா செல்லக்கூடிய இடத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம சுகமா போயிட்டு வா. தந்தையே தேவி மாமா குணவதி மாமா என்னுடைய தாய் தந்தையர் நமக்கு நம்ம இரு கண்கள் மாமா. அப்ப தேவி இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? அதனால நான் என்னுடைய தாய் தந்தையரை பதனமா பாத்துக்க. நான் வாடகை வியாபாரத்துக்கு நான் அயல்நாடு சென்று வருகிறேன். மாமா தேவி நேற்றுதான் வந்தீங்க, ஒரு நாள் கூட முழுவதாக இங்க இல்ல. மாமா வார்த்தையும் உங்களை நினைச்சு 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 ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறாங்க, இழைச்சு போயிட்டாங்க. எனக்கே மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் மகனுக்கு நெஞ்சமெல்லாம் பதைக்கும். அப்படி சொல்லாதம்மா. மாமா எனக்கு மனசு துடிக்குது இல்லையா? எப்படா குடலுக்காரா நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதனால இன்று ஓர் இரவு மட்டும் எங்களோட தங்கிவிட்டு அப்புறமேட்டு விடிந்தவனே செல்லுங்களேன். தேவி டோரி கண்ணா சாமி என் பொண்டாட்டி சொல்வது கேட்கலாமாடா? என்ன போயிட்டு வரலாமாடா? ஐயா இது இவ்வளவு நேரம் அப்பா அம்மாவுக்கு கோசம் இருந்தீங்க, பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தானே இருக்க சொல்றாங்க. அது யாருக்கோசரம்? தாய் தந்தை ஆசைக்கோசரம், அவங்களுக்காகத்தானே. அதனால இன்று ஓரிரவு மட்டும் இவங்க கூட இருந்துட்டு சந்தோஷமாக நீங்க காலையில போயிட்டு வரலாமே. தேவி இன்றைக்கு ஒரு நாள் இரவு இங்க இருந்து விட்டா என்னை குருபுத்திரன் வருவார் என்று அத்தனை சனமும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி. அதனால கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் போயிட்டு வரேன்.
மருமக சொல்றதுன்னு தவறு இல்ல. இந்த ஒரு இரவு மட்டும் இங்க இருந்துட்டு போனீனா உன் தந்தை உன்னிடத்துல மனசார ஒரு வார்த்தை ஆகிவிட்டு பேசுறேன். அப்படிதானே அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பீங்களேன்னு தான் நான் சொல்றேன். சரி வாடி பெண்ணே ஏங்க போட பிள்ளைங்க பேசிட்டோம், நாம ஏன் நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு சாமி பாய் எடுத்து போடுடா பத்ரி. போட்டுங்க. கண்ணே நம்ம மகனும் மருமகளும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணு தெரியாட்டாலும் நம்ம அப்படியே ஒரு பக்கமா போய் உக்காந்துக்கலாமே. நம்ம அண்ணாட போயிடலாமா அம்மா? போட யாரா டோரி அந்த சும்மா தான் எடுத்துட்டு வாடா. கோல் எடுத்தாரா? டேய் கோல் எடுத்தாரா? மன்னவா பாட்டி இங்க நாங்க இருவரும் அந்தாண்டு உட்கார்ந்து இருந்தோம். தண்ணி தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. கணபதி மாமா மறந்து விட்டாயிடே டோரி, சீக்கிரம் எடுத்து வாடா. தந்தையே தண்ணி தாகமா இருந்தது, அதனாலதான் கூப்பிட்டேன். தண்ணி குடுறா, தண்ணி குடுறி மாமா குடிங்க. போடு குடிங்க மாமா. நல்லா குடிங்கப்பா. குடிங்க மாமா. மாமா மாமா என்னாச்சு? ராஜாரி ராஜாரி நான் நீவிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். மாமா மாமா நல்லா இருக்கீங்களா? சரியா போச்சு. தாத்தா இன்னும் கொஞ்சம் போதுமா? மகனே, எங்க தாத்தா மருமகன் மேல கை வைக்கிறா? ஏய் நான் மவ மாதிரிடா. சரி சரி எனக்கு அப்பாடா. தந்தையே மகனே, என் தேவையார் இன்றைக்குத்தான் அங்க நான் ஆசையோடு அழைச்சா.
ஆனா 2 பேரும் படுத்திருக்கும் போது என் தேவையாரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி கூட பேசுவனா தந்தை தண்ணீர் குடித்து விட்டீரா? நான் தவறு செய்திருந்தால் என்னை ஐயோ அப்பா, எனக்கு சொல்றீங்க. பிள்ளைக்கு பிள்ளை நீங்கள், தந்தைக்கு தந்தை போல நீங்கள். உங்களை விட எனக்கு பொஞ்சாதி பெருசாப்பா. கண்ணி அப்பா இருந்தாலும் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் உறக்க வருது. எங்களை படுக்க வச்சுட்டு விடியது போல் தெரிகிறது. நான் நேராவது நான் போயிட்டு வரணும்பா. சரி சரி, நாங்கள் உறங்குகிறோம். நீ பதனமா ஒரு இடத்துக்கு போனா பத்திரமா போயிட்டு பத்திரமா நீங்க வாப்பா. 2 பேரும் படுக்க, உங்களை படுக்க வச்சுட்டு நான் போறேன். ஆகட்டும் அப்பா. ஏய், பேட்டரி அப்பனுக்கு பதினு சுவாமி. என்னை பெற்றெடுத்ததுதான் இவர்கள். இவர்களுக்கு பேருக்குதான பெத்த பிள்ளைய தவிர பெத்த மகளை போல மருமகள் இல்ல நீ. இனிமே என் தாய் தந்தையருக்கு மகள் நீ. ஆமா, அதனால நான் வெளிநாடு சென்று வருகிறேன். என் தாய் தந்தையரை பத்திரமா 2 பேத்துக்கு பிறவி கண்ணே தெரியாது.
இவர்களை ஒரு பெத்த பிள்ளை போல இருந்து பாத்துக்கிடி பெண்ணு. சாமி தேவி இதையெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? நீங்க இது நாள் வரைக்கும் என்ன பார்த்த முகம் வேற இல்ல. இதுக்கு மேல என் மாமியா மாமனார நான் எப்படி பாத்துக்கிற முகமே வேற. நீங்க போயிட்டு திரும்பி வந்து ஆச்சரியமா என்ன பாப்பீங்க பாருங்களேன். கண்ணே மண்ணா நான் போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டே டோரி. சாமி நான் பத்திரமா பாருங்க, காலை புடிச்ச காலை விடவே மாட்டேன், புடிச்சுக்கிட்டே இருப்பேன் சாமி. டோரி உன்னை என் பொண்டாட்டி நம்பித்தான் விட்டுட்டு போறேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க சாமி, நாங்க எல்லாமே பார்த்து சரி கட்டி போடுறோம். ஆமா சாமி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு இருக்கிறேன், அப்படியே அம்மாவும் அப்பனும் எல்லுனாங்கன்னா நாங்க 2 பேரும் எண்ணெயா நிப்போம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க சாமி. தேவி சாமி சென்று வருகிறே இவனை நம்பி போகல. மண்ணா இவன் தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். மனக்கலக்கத்துடன் போக வேண்டாம், உங்க மங்கையால் நான் இருக்கிறேன். கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க சாமி. கண்ணே மன்னவா சென்று வருகிறேன். ஊதிகாரா பொட்டிகாரா போயிட்டு வரட்டாட்டே ஓமனவங்க கண்ட மாதிரி இருக்காதீங்க. போயிட்டு வாங்க சாமி. உங்களெல்லாம் பார்த்துட்டு தாண்டா போறேன். போய் வருகிறேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மகாராஜா. ஆகட்டும் சென்று வருகிறேன்.